ஹாய் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சுடுகாடு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். சுடுகாடு போகிற வழியில் இருக்கோம். இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரையே போனோம். அங்கே முச்சந்தின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த முச்சந்தி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். முச்சந்தின்னா வீட்டில் இருந்து நம்ம பாடியை வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது கால் பக்கம் வந்து வீட்டை பார்த்த மாதிரியும் அப்படியே கொண்டு வந்து முச்சந்திக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு திருப்பி இருக்குவாங்க. பாடி இறக்கி ஒரு திருப்பி அங்கே சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு பாடியை திருப்பி சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த பாடியை திருப்பி கால் பாகம் வந்து நேராக சுடுகாடு பார்த்த மாதிரி திருப்பி பாடியை திருப்பி நேராக உள்ளே அப்படி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அதோட முச்சந்திங்கிறது அவங்களோட உறவு இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த கணக்குப்படி தான் வச்சு சடங்கு நடத்துகிறாங்க. இது வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இப்படியே நம்ம வீட்டில் இருந்து அப்படியே சுடுகாட்டுக்கு நேரடியாக கால் பாதை வீட்டில் இருந்த மாதிரி வச்சு நேராக சுடுகாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனோம்னா பாடி வந்து அங்கே சுடுகாட்டுக்கு போகாமல் நேரம் நம்மளை நோக்கி நம்ம வீட்டு பக்கம் வரும். அதனால் வந்து முச்சந்திங்கிற இடம் வந்து ஏதாவது ஸ்பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். அந்த இடத்த நான் இப்போ காமிக்கிறேன், அவங்க பாருங்கள். இது வந்து ராத்திரி நாங்கள் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக ஒரு 12 மணி, சரிங்களா? அப்புறம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நான் சொல்கிறேன், பாருங்கள். பட் நான் சொன்ன முச்சந்தி வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. நான் சொன்ன முச்சந்தி இதுதான், பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல தான் பாடியை திருப்புவாங்க, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்து நிறையா பூ அதெல்லாம் தெரியும், பார்த்துக்கோங்க. இந்த இடம் அப்படியே வர்றோம். இங்கேருந்து பாடியை திருப்பி நேராக இந்த சுடுகாட்டுக்கு போகிற பாதை பாருங்கள். இதுதான் சுடுகாட்டுக்கு போகிற பாதை. இங்கே தான் பாடி திருப்பு, இந்த இடத்துல தான் பாடி திருப்புவாங்க. அவங்களோட துணிமணி, அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் இங்கே தான் தூக்கி போடுவாங்க, சரிங்களா? பாருங்கள். வண்டி வருது. அப்படிங்கும்போது சுடுகாட்டுலேருந்து கிட்டத்தட்ட அந்த லாங் வரையே போவோம். கிட்டத்தட்ட இந்த ரோடும் அந்த ரோடு கிட்ட தான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை தாண்டி கொஞ்சம் சைடு உள்ளே போனால் தான் சுடுகாடு அப்படின்ற ஒரு இடம் வரும். ஸோ இந்த இடத்த வந்து முச்சந்தி அப்படிங்கிறத நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போனோம்னா சுடுகாடு அப்படின்ற ஒரு இடம் வந்துடும். இது வந்து ஒரு கம்பெனியை தாண்டி ஒரு பெரிய டிச்சு பாலம் ஒன்று இருக்கும். அதை தாண்டி போனால் சுடுகாடு. அதுக்குள்ளே நம்ம விட மாட்டாங்க. அது வழியாக போயிட்டு திருப்பி இதோட வரும்போது ஏதாவது மக்கள் இந்த மாதிரி முச்சந்தி அப்படின்ற இடத்துல ஏதாவது நைட் நேரத்தில் போனால் அது நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்த வரைக்கும் எது நிற்கிற மாதிரி இது தெரில. போயிட்டு வரும்போது அது இருக்கிறது தான் பார்ப்போம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு அந்த போகிற இடம் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஃபுல்லாமே பிளாக்காக தான் இருக்குது. இனிமேல் டார்ச் அடிச்சுட்டு தான் போகணும். நம்ம இந்த ரோடை பார்க்க கிட்டத்தட்ட இந்த நீலகிரி ஊட்டி போகிற சைடில் இந்த 13வது பெண்டு மேலே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது. இப்போ மொத்தமாகவே இருட்டாயிருச்சு. நாங்கள் டார்ச் அடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க்காக ஏதோ ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்திருப்போம். ஏன்னா டார்ச் அடித்தா தான் தெரிகிற மாதிரியே பிளேசஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் லைன் மாதிரி தெரியுதுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகிறதுக்காக செஞ்சேன். கேஸ் இதுதான் அந்த பேய் இருந்த வீடு. ஒரு புருஷ கூட இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சு தங்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் அவங்க ஒரு மரம் மாதிரி தெரியுதுல்ல, இந்த மரம் தாண்டி பெரிய பாலம் மட்டும் இருக்குள்ள, அதுக்குள்ளே போய் விழுந்தோம்னா டேரெக்டாக நம்ம சாமி கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சுடுகாட்டுக்கு போகிற வழியில் அமைச்சிருக்கிற இடம். ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு வழி. ஆக்சுவலாக இந்த வீட்டில் தான் ஒருத்தவங்க இறந்ததாக சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சண்டை போட்டே இறந்ததாக சொல்கிறாங்க. ஒரு 2 பேர் வந்துட்டு சண்டை போட்டு இறந்ததாக சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு கப்பிள்ஸு. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு செவுத்தில் அடித்தே கொண்டுட்டாராமா அந்த ஒய்ஃபை. அதனால் வந்துட்டு அவங்க ரொம்ப கொடூரமாக இறந்துருக்காங்க. அதனால் வந்துட்டு ஆவி இங்கே தான் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே டார்ச் அடி அந்த வீட்டுக்கு இங்கே பல பேர் வண்டியில் வரும்போது போகும்போதும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தோம். ஆமாம், நட் ரோட்டில் இந்த உருவத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ தான் இந்த இடத்துல வண்டி வரும் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வண்டியில் பின்னாடி சிங்கிள்ஸாக போகும்போது பின்னாடியே உட்காந்த மாதிரி வெயிட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் போகும்போது அழகுற சவுண்ட் நிறைய கேட்குது, நாய் குளிக்கிற சவுண்ட் நிறையா கிட்டத்தட்ட. ஆமாம், இங்கே இப்போ நாங்கள் வரும்போதே நாயெல்லாம் பயங்கரமாக குலைச்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் வரும்போது நாயெல்லாம் பயங்கரமாக குலைச்சிச்சு. இப்போ எங்களுக்கு கூடயே ஏதாவது இருக்கானே தெரில. நாங்களே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வரதுனால சில டார்ச் அடிங்க ஃபஸ்ட்டு. கைஸ் கிட்டத்தட்ட சுடுகாடுக்கிட்ட நெருங்கிட்டோம். சுடுகாட்டுக்கு போகிறது இல்லை. என்னென்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சுடுகாட்டிலே கிட்டத்தட்ட 2 கோயில் வச்சுருப்பாங்க. ஒன்று காலபைரவர் இருப்பார்,
அவன்கிட்ட வச்சு தான் இறுதி சடங்கு வச்சு செஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது. அது பக்கத்தில் வெளியே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் சுடுகாடு பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னு பயக்கிறீங்க கேட்கலாம். பட் ஆனால் அந்த விதமான சம்பவம் அந்த மாதிரி கோயில் இருந்தும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வழியே நிறைய பேர் வரவும் பயந்துருக்காங்க. ஏன்னா சில பல சிம்டம்ஸ் நடந்ததாகவும் அங்கே யாரும் நின்றுட்டு திருப்பி பார்க்கும்போது யாரும் இல்லாத மாதிரி. ஆக்சுவலாக இதுதான் இந்த இது வந்து கிட்டத்தட்ட சுடுகாடோட இடம். இங்கே தெரியுதா உங்களுக்கு? இந்த பூலாம் தெரியுதா? ஸோ இதுதான் இந்த பொணங்களை, அதாவது கேட் ஓப்பன், இதுதான் சுடுகாடு. இதை தெரியுதா உங்களுக்கு? அந்த கேட் ஓப்பனாக இருக்குது தெரியுதா? அப்படிங்கிறது உள்ளே போனால் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பாடி பாஸ் இப்போ தான் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ எங்களால் உள்ளே பக்கத்தில் நிற்கவே முடியாது. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுடுகாடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி. இங்கே வந்து இந்த கம்பெனி மேலே டார்ச்சர் இங்கே இருக்கிற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இதான் இங்கே கம்மி திருப்பி இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அபேண்டன் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா இங்கே நடந்த ஒரு தீ விபத்தினால ஃபுல்லாக போயிடுச்சு. ஏதோ ஒரு தவறான செயல்னால இங்கேருந்து கேஸ் சிலிண்டர் வந்து வெடிச்சு அந்த பில்டிங்கை அபேண்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 43 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க. இது பற்றி ஒரு சின்ன கம்பெனி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு தான் திறந்து வைப்பாங்க. அது யாருமே ஆள் இல்லாதப்போ சமயத்தில் சீக்கிரம் பண்ணி முடிச்சு ஆளுங்களை வேலை வெளியே போயிடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உண்மையாக நடந்த சம்பவம் நான் ஒன்று சொல்கிறேன். அது உண்மையாக நடந்தது. என்னென்னா எங்கள் ஊர் பக்கத்தில் நடந்த உண்மையான சம்பவம் என்னென்னா, ராத்திரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஊட்டியிலேருந்து வரார். 2 வீலரில் வந்துட்டுருக்கிறாரு. 2 வீலரில் ஊட்டியிலேருந்து கீழே வந்துட்டார். எங்கே கல்லார் வந்ததுக்கப்புறம் அந்த சைடு வரும்போது சரியான மழை பிடிச்சோடனே ரோட்டில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நின்றுருந்துருக்கு. லிஃப்ட் கேட்குற மாதிரியே நின்றுருக்கு. சரி இவர் யார், சரி ஏதோ எங்கேயோ போயிட்டு வராங்க, போகிறக்கு மழைனாலும் இங்கே ஒதுங்கி நிற்கிறான்னு சொல்லிட்டு இவர் வாலண்டியாக போய் என்னம்மா எங்கே போகணுமா, எங்கே நின்றுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போகணுங்க சார், அதில் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், எனக்கு கொஞ்சம் போகிற வழியில் என்னை இறக்கி விட்ருங்க என் வீட்டுக்கு போகிற வழியில் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் என்னாச்சு, சரி இவரும் சரி பாவம் பொண்ணு தனியாக நிற்கிறா, இது ஆபத்தான இடம் வேறு, அதனால் வந்து இந்த பொண்ணை கொண்டு போய் சேஃப்டியாக கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறலான்னு சொல்லிட்டு சேஃப்டியாக கொண்டு போய் வீட்டில் விட்டுறலான்ட்டு இவர் கூட்டிகிட்டு போனோன்னா அந்த பொண்ணு இவர்கிட்ட இருந்த ஜர்க்கின் என்ன பண்ணார், அந்த பொண்ணுக்கு மேலே போத்துறதுக்காக மேலே போட்டுக்கிறக்கா மழை தண்ணி நனையாமல் இருக்கிறக்கா இவரோட ஜர்க்கினை கழட்டி இந்த பொண்ணு கொடுத்தோன்னே இந்த பொண்ணு வாங்கி போட்டுட்டு நேராக பின்னாடி வண்டியில் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். அவங்க வீட்டுக்கிட்ட போனோடனே சரி இதாங்க சார் எங்கள் வீடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காமிக்கவும் இவர் வீட்டு வாசலில் விட்டு போட்டு அப்படி போயிட்டார். போயிட்டு இந்த பொண்ணு போகிறத பார்த்துட்டு சரி இவரும் சரிம்மா வரமான்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டார். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் போய் எல்லாம் இது பண்ணிவிட்டு வீட்டில் இது பண்ணும்போது எல்லாம் போது ஐயோ ஜர்க்கின் நம்ம விட்டுட்டோமே, ஜர்க்கின் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தோமே, அந்த பொண்ணு போட்டுட்டு போயிருக்கு. சரி அந்த சரி காலையில் போக வேண்டிய வேலை இருக்குல்ல, போகும்போது அந்த வீட்டில் போய் பொண்ணுக்கிட்ட போய் அந்த ஜர்க்கினை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி நைட்டு போய் தூங்கிட்டார். தூங்கி முடிஞ்சு விடிய காலம் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல் இவர் வெளியே கிளம்பிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ஜர்க்கின் வாங்கிட்டு போகலான்னு போகும்போது சரி இவர் போயிடாரு. அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. 10-20 பேர் அங்கே போயிட்டு சார் நேற்று ஒரு பொண்ணு இங்கே வந்திருந்தாங்க, இங்கே தான் இறக்கி விட்டேன், நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட ஜர்க்கின் கொடுத்துருந்தேன், நேற்று நான் தான் வந்து லிஃப்ட் கொடுத்து இங்கே வந்து வீட்டுக்கு இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்படிங்களா அப்படி யாரும் இல்லை, இந்த பொண்ணு யாருமே இல்லையே, இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்றைக்கி வருஷம் அதனால தான் இங்கே சாமி கும்பிட்டுருக்குறோம், இங்கே யாரும் எந்த பொண்ணு இல்லைங்களே, யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விழாவரே நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தில் சொல்கிறார். கூட்டிகிட்டு வந்து நான் விட்டேன், மழையில் நினைச்சிட்டு இருந்தாங்க, சரி வீட்டில் கொண்டு விட்டலான்னு சொல்லிட்டு நேற்று நான் தான் கொண்டு வந்து விட்டேங்க, அதை பார்க்க வந்தேன், எனக்கு ஜர்க்கின் வாங்குறதுக்காக நான் வந்திருந்தேன், ஜர்க்கின் கொடுத்தா நான் போயிடுவேங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி எதுவும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, சரி சுடுகாட்டில் போய் இந்த வீட்டில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பார்த்தா வீட்டில் திடீர்னு பார்க்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு வந்து இவர் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, அந்த பிள்ளைக்கு தான் வருஷந்திரம் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. உடனே ஒரு ஷாக் ஆகி போச்சு, என்னடான்னு பார்த்தா ரொம்ப பயந்துட்டார். இப்போ நேற்று ரைட்டு யாரை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு தாங்க நேற்று நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு அவர் சொல்கிறாரு அவங்க வீட்டில். இல்லைங்க இந்த பொண்ணு இறந்து 1 வருஷம் ஆச்சு, அந்த பிள்ளைத்த இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இவர் ஒரே ஷாக் ஆகி போச்சு. அப்போ நேற்று ரைட்டு வந்தது யார் என்னன்னு ரொம்ப பயந்து சிவரிங் ஆகிட்டார்.
உடனே அந்த அவங்க கூட இருந்து பேசிட்டு அப்புறம் அந்த பொண்ணோட கல்லறைக்கு தான் போகிறவாங்கன்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டி சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணோட கல்லறையில் தான் இவரோட ஜர்க்கின் கிடக்குது. அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த ஜர்க்கின், இவரோட ஜர்க்கின் வந்து அங்கே இந்த கல்லறையில் இருக்கும்போது இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்போ நேரத்துலேயும் நம்ம கூப்பிட்டு வந்தது ஒரு ஆத்மாவை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோமா அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவர் ஒரு வாரம் காய்ச்சல், 1 வாரம் 10 நாள் சரியான காய்ச்சலில் படுத்தார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அப்படியுமே ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இவருக்கு 2-3 மாதம் ஆகி போச்சு. வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்லேயே அப்படி இருந்துட்டு ரொம்ப மன உளைச்சல் காலாகி ரொம்ப பயந்துட்டார். இதனால் என்ன சொல்கிறேன்னா, ராத்திரி எங்கே போனாலும் சரி பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க. யார் என்ன கேட்டாலும் சரி, லிஃப்ட் கொடுக்குறது தப்பு இல்லை, லிஃப்ட்டு லேடிஸ் நிற்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எதார்த்தமாக இவர் கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். டீட்டெயில் என்ன விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் யாருக்கும் முன்பின் தெரியாதவங்களுக்கு திடீர்னு இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணாதீங்க. அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மெயினான ஸ்பாட் என்னென்னா நம்ம முச்சந்தின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, அதுக்கு நான் அப்படியே சொன்ன இடம் தான் இது முச்சந்தி. இறந்தவங்களோட யூஸ் பண்ண பொருட்கள் இங்கே தான் போடுவாங்க. போட்டு அவங்க பாடி திருப்பி நேர சுடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆக்சுவலி இங்கே யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நின்னா ஏதாவது இன்னைக்கு போனால் ஒரு பாடி வந்துட்டு பொருள் இங்கே தான் போட்டு போயிருக்காங்க. துணியெல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இங்கே பூவு அப்படியே கொண்டு போனால் இந்த பொரியெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே இங்கே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது இது மூலியமாக நல்லா தெரியுது உங்களுக்கு. ஈவினிங் தான் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். அந்த பாடி தான் நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தள்ளி வந்திருப்போம். ஆமாம், கிட்டத்தட்ட அங்கேருந்தே ஸ்டார்டிங் பண்ணி வந்திருக்காங்க. இந்த பொறிவே கிட்டத்தட்ட நம்ம பிக்கப் பண்ணி அப்படியே வெளியே போயிருந்தோம்னா டெத்தர் வீடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அது நமக்கு தேவையான விஷயம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் அந்த பொறி போட்டுருக்கு அப்படின்னா நமக்கு நல்லா. இன்றைக்கி தான் அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த பில்லோ அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல. ஒருத்தர் பார்த்தோம் அவங்களோட பொருளை வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி அப்படியே இந்த பாடியை மாற்றும் போது அது கூட இங்கே பாருங்கள், இந்த அவங்க மாலை போட்ட மாலை அந்த கயிறுலாம் இருக்குது. சார் இன்னைக்கு ஈவினிங் தான் போயிருக்காட்டிருக்கு. காட்டு நல்லா கேஷ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அது இந்த மாதிரி வேறு ஏதாவது கோஸ்ட் சேனல், அதாவது கோஸ்ட் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க போய் ஆள் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல கோஸ்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பிளேஸ் இருக்குல்ல இந்த இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். டாட்டா பை, see you.